இழந்ததற்கு இரங்கல் சொல்வதை விட முக்கியம் பெற்றதற்கு நன்றி சொல்வது என்று நான் நினைக்கிறேன். பாலு மகேந்திரா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது, அளித்தது மிகப்பெரிய கொடை என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நன்றி நவலாகத்தான் நான் இதை நினைக்கிறேன். இறப்பது என்பது யாரும் செய்யக்கூடிய, ஏன் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் பாலு மகேந்திரா அவர்களின் திறமை எல்லோருக்கும் கைவராது. ஒரு அரிய மனிதர், அரிய தமிழர், அரிய இந்திய சினிமா வித்தகர், உலக சினிமா வித்தகர் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் வேறொரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், என்னுடைய ஃபேஸ்புக்கிலும் எழுதியிருக்கிறேன். இது எனக்கு திகைப்பாக இல்லை, இது எல்லா மனிதருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். வருத்தமாக உள்ளது என்னவென்றால், இன்னும் நிறைய படங்கள் செய்யாமல் போய்விட்ட ஒரு விஷயம்தான். மற்றபடி செய்தவரை என்றென்றும் தமிழ் சினிமா உலகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது, நன்றியுடன் இருக்கும். அவர் கொடுத்த கொடை அவர் படங்கள் மூலமாக மட்டுமல்ல, அவர்கள் உருவாக்கிய தனது சீடர்கள் மூலமாகும். இவருக்கு வழி அனுப்பும் இந்த விழாவின் பொழுது அவர்களை வரவேற்கும் விழாவாகவும் நான் இதை நினைக்கிறேன். நன்றி பாலு, வணக்கம். சிறியவர், அதனாலேயே இந்த மரணம் தாக்கியது. ஒரு நெகிழ்வான மனிதர், ஒரு அற்புதமான இயக்குனர், ஒரு திறமையான ஃபோட்டோகிராஃப் கேமராமேன், எல்லாத்தையும் விட ஒரு கன்விக்ஷனோட இப்படிப்பட்ட படங்களை தான் எடுக்கணும்னு லைஃப்பில் அவர் ஒரு கன்விக்ஷன் வச்சுருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது எந்த நேரத்தில் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் இப்படி தான் எடுக்கணும், படம்னா இப்படி தான் எடுக்கணுங்கிற இந்த கன்விக்ஷன். அதாவது வியாபார நோக்கு தொடங்கிய நாட்களில் தனித்து நின்றது பாலு மகேந்திரா அவர்கள் தான். அவருடைய எல்லா படங்களையும் நான் பார்த்தேன், ஒரு படம் கூட மிஸ் பண்ண. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்தாலும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் இருந்து அவர் வழிநடத்தப்பட்டு அவர்கள் நிச்சயமாக திரையுலகில் வென்று எல்லாத்தையும் சாதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது உறுதியாகாது. அவர் மாதிரி படம் எடுக்கணும், அவர் மாதிரி சின்ன படங்களாக அழகாக நல்ல படங்களாக எடுக்கணும். அந்த ஒரு உணர்வை எல்லா இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது நல்ல விஷயம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். அவர் கூட பிறப்பவர்கள், அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய சிஷ்யர்கள்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் அவர்களெல்லாம் அவர் பெயரை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பாலு மகேந்திரா என்ற பெருங்கலைஞர் பௌதிக ரீதியாக மறைந்து விட்டார். இந்த உலகத்தை அழகாக பார்ப்பது எப்படி என்று மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மகா கலைஞர் தான் பார்ப்பதை நிறுத்தி கொண்டு விட்டார். மரணம் தூரத்தில் இருக்கும் போது தத்துவமாக இருக்கிறது, பக்கத்தில் வந்தால் அது துக்கமாக இருக்கிறது. பாலு மகேந்திராவின் பலம் என்பது அவருடைய ஒளிப்பதிவு கருவி மாத்திரமல்ல. பாலு மகேந்திரா அடிப்படையில் ஓர் இலக்கியவாதி. இலக்கிய பயிற்சி பெற்ற ஒருவர் கலைப்படைப்பை எவ்வளவு அழகாக கையாள முடியும் என்பதற்கு பாலு மகேந்திரா தான் எடுத்துக்காட்டு. அவரோடு நான் மூன்றாம் பிறை, இன்னும் நீங்கள் கேட்டவை, உன் கண்ணில் நீர் வழிந்தால்,
போன்ற பல படங்களுக்கு பணியாற்றியிருக்கிறேன். இந்த நேரத்தில் பாலு மகேந்திராவுக்கும் எனக்கும் பிடித்த ஒரு பாடல்தான் பொருத்தமாக இருக்கிறது என்று நான் கண்கலங்க நினைக்கிறேன். அவர் கேட்டு நான் எழுதி கொடுத்த பாடல், கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள் என்று ஒரு பாட்டு. அந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் பாலு மகேந்திராவின் கலைத்திறமை என் கண்ணுக்கு வரும். இனிமேல் அந்த பாடலை பார்க்கிற போதெல்லாம் அவருடைய நினைவுகள் மட்டுமே எனக்கு மேலோங்கி நிற்கும். பாலு மகேந்திரா விட்டு சென்ற எச்சங்கள் மிக முக்கியமானவை. எல்லோருக்கும் மரணம் ஒரு நாள் வரும். மரணம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விளைவு. ஆனால் வாழ்ந்த பிறகு ஒரு மனிதன் எதை விட்டு சென்றான் என்பதுதான் அவன் வாழ்க்கையின் அடையாளம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சங்கள் என்பவை அவருடைய படைப்புகள் மட்டுமல்ல, நல்ல இளைய இயக்குனர்களை தமிழ்நாட்டுக்கு விட்டு சென்றிருக்கிறார் பாலு மகேந்திரா. பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, சுசீந்திரன், இன்னும் பல இயக்குனர்கள் பாலு மகேந்திராவின் பட்டறையில் கூர் செய்யப்பட்ட வாள்கள். அவர்கள் பாலு மகேந்திராவின் பெருமையை போற்றி பாதுகாப்பார்கள். அந்த வரிசையில் நானும் அவர்களோடு நிற்பேன். வாழ்க பாலு மகேந்திராவின் புகழ், வெல்க அவர்தம் எச்சம். எல்லோராலும் நேசிக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி எங்கள் அப்பா பாலு மகேந்திரா. அது எல்லாத்தையும் தாண்டி எங்களை எல்லாம் பெற்ற பிள்ளைகளைப் போல நேசித்த ஒரு தகப்பன். எங்களுக்கு, எனக்கு, என்னுடைய தம்பி பாலா, வெற்றிமாறன், என்னுடைய சகோதரன் சுரேஷ், என் தம்பி சீனி ராமசாமி போன்ற எண்ணற்ற பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் போல இருந்து வழிநடத்திய ஒரு பெரிய வழிகாட்டி, ஒரு இனமான போராளி. எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு பெரிய படைப்பாளின்னு. அவர் எங்களுடைய உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தனுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தமிழீழ நாட்டில். இருவரும் வகுப்பு தோழர்கள். எங்கள் அண்ணா காசி ஆனந்தன் தான் எங்கள் அம்மா அகிலாவை அப்பாவுக்கு பொண்ணு பார்த்து திருமணம் செய்து வைத்தவர். அவங்க இரண்டு பேரும் ஈழப் போராட்டம் தொடங்கிய காலங்களில் சைக்கிளில், மிதிவண்டியில் அண்ணா காசி அண்ணாவை ஓட்ட சொல்லிட்டு இவர் கையேறி வெடிகுண்ட பின்னாடி கேரியரில் அந்த இருக்கையில் இருந்து வீசியவர். இப்படி ஒரு போராளி அவர். எத்தனையோ படைப்பாளிகள் இருக்கிறாங்க. அவருக்கு கைவரப்பட்ட அந்த திரைப்பட கலை வேறு எவருக்கும் வரலை. அவரை போல நேர்த்தியாக
தேவையற்ற காட்சிகளை, உரையாடலை பதிவு செய்யாமல் தேவையானதை திரையுலகிற்கு தந்து மிகச்சிறந்த படைப்புகளை, அதுவும் தமிழ் திரையுலகிற்கு வீடு, சந்தியாராகம், மூன்றாம் பிறை, மூடுபனி, இப்படி எண்ணற்ற படைப்புகளை தந்த ஒரு மிகப்பெரிய படைப்பாளி பாலா. இன்னைக்கு இருக்கிற வெற்றிமாறன், சீனு ராமசாமி போன்ற படைப்பாளிகளை தந்திருக்கிற பிதாமகன். அவர் நம்மை விட்டு பிரிந்திருப்பது மிகப்பெரிய வேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. தமிழ் திரையுலகிற்கு ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு எங்கள் அப்பா பாலுமகேந்திராவுடைய மறைவு. தமிழ் திரை உலகின் ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோவில் சொல்லுவோம், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொல்லுவோம். இந்த மாதிரி கலை உலகத்தில் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால் கடந்த 35 ஆண்டு காலமாக தமிழ் துறையில் ஒரு மிகச்சிறந்த கலைஞனாக ஒரு தமிழ் கலை பொக்கிஷப்பூட்டி இழந்த ஒரு சுமை தமிழ் திரையுலகத்திற்கு இருக்கிறது. இஸ் அன் அசெட் ஆஃப் இந்தியா. ஒரு இந்திய திருநாட்டில் ஒரு மிகப்பெரிய சொத்தை இழந்திருக்கிறோம் கலையுலகத்தில். அற்புதமான கலைஞன். அந்த கலைஞன் வழியில் எவ்வளவோ இந்த தமிழ் திரையுலகம் பயணம் இருந்திருக்கு. அற்புதமான கலைஞன் இழப்பு, ஈடு செய்ய முடியாத இந்த இழப்புக்கு தமிழ் திரை உலகின் சார்பாக தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், தமிழ் திரைப்பட தொழிலாளர் சங்கம், அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து ஒரு நாள் படப்பிடிப்பை நிறுத்தி எங்கள் நாளை ஒரு நாள் படப்பிடிப்பை நிறுத்தி எங்கள் ஒரு மிகச்சிறந்த கலைஞனுக்கு ஆத்ம சாந்திக்காக ஒரு படப்பிடிப்பை நிறுத்தி எங்களுடைய மூன்றாவது திட்டம். அனைத்து மக்களும் தயவுசெய்து, அனைத்து அன்பர்களும், திரையுலக அன்பர்களும் இந்த ஒரு நாள் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய அஞ்சலியை செலுத்துவதாக படப்பிடிப்பை நிறுத்தி அவருக்கான ஆத்மா சாந்தியை அளிக்கிறோம். நன்றி. இந்திய சினிமாவின் ஈடு இணையற்ற திரைக்கலைஞர் பாலு மகேந்திரா சார் அவர்களுடைய மறைவு இன்றைக்கு தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை போன்ற ஒரு ஆசான் இங்கு யாருமே கிடையாது. மிகச்சிறந்த ஆசான். திரைப்படம் என்பதற்கு ஒரு பாடம் நடத்துவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே ஆசான் பாலு மகேந்திரா சார். அவர் எங்களை எல்லாம் விட்டு இன்றைக்கு பிரிந்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தியடையவும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் நாளை ஒரு நாள் தமிழ் திரைப்பட படப்பிடிப்புகள் எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை காலை 11 மணிக்கு அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெறும். நன்றி. அந்த பாலு மகேந்திரா சாரனுடைய இறுதி ஊர்வலம் இங்கிருந்து அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு ஒரு மின்மயானத்தில் அடக்கம் செய்யப்படுது, எரியூட்டப்படுகிறது. அதில் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாக ஒரு அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் அவருடைய உடலை எடுத்து அந்த ரதத்தில் திரைப்பட முன்னணி இயக்குநர்கள் அனைவரும் அதில் அந்த ரதத்தில் இருப்பாங்க. பின்னாடி திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் அதில் ஊர்வலமாக கலந்துக்குவாங்க, பேரணியாக கலந்துக்குவாங்க. தமிழ் திரையுலகமே நாளைக்கு திரண்டு வருது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துருக்காங்க. பாலு மகேந்திரா சார் அவர்கள் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம். அவருடைய இழப்பு கலை உலகத்துக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழும் எல்லா தமிழர்களுக்குமே மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம். இந்த இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. இந்த சூழ்நிலையில் நாளைக்கு ஒரு நாள் வேலை நிறுத்தம், படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டு அவருக்கு நாங்கள் செலுத்தும் அஞ்சலியாக இருந்தாலும் சரி, மரியாதையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஒற்றுமை நாளைக்கு நடத்தும் அந்த வேலை நிறுத்தத்தில் ஒற்றுமையாக இருந்து ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் நாம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.